சேலம் முழுக்க பணியாற்றக்கூடிய துப்புரவு தூய்மை பணியாளர்கள் எந்த விதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் அங்கங்கே வேலை செய்கிறத நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏமா 2-3 பேரும் க்ளவுஸ் போடாமல் இருக்கிறீங்கன்னாங்க, நீங்கள் இருந்தால் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. சமூக பேருடைய மாநில துணை செயலாளர் ஜான் பீட்டர் ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்எஸ்கே நிறுவனம் ஒருவேளை இந்த ஒப்பந்தம் முடிய போகிற தருவாயில் இருக்கிறதுனால என்னமோ 100% மேலே அலட்சிய போக்கில் இருக்கிறாங்க. அந்த ஆர்எஸ்கே நிர்வாகத்துடைய மேலாளர் மணியை ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியல. கான்ட்ராக்ட் லேபர்ஸ்லாம் பயன்படுத்தி தனியார் நிறுவனத்தை வேலை செய்ய வச்சு பணத்தை வாங்குறீங்களே, மாதம் நீங்கள் 30,000 வாங்கும்போது அதில் ஒரு 10,000 ரூபா இந்த கான்ட்ராக்ட் லேபருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்க போய் தான் அவனை வேலையை விட்டே மணி தூக்குறாரு. யாரையும் எங்களுக்கு காயப்படுத்தணும், பாதிப்பு ஏற்படுத்தணும் நோக்கம் கிடையாது. ஆனால் பாதிப்பு நடக்குதுன்னு சொன்னால் அதை சரி செய்யறதுக்காக நாங்கள் எதிர்த்து நிற்போம். இனிவரு காலங்களிலும் மாநகராட்சி எக்காரணம் கொண்டும் குறைஞ்சபட்ச உண்மைத்தன்மையை உத்தரவாதப்படுத்தணும். பிரதேசத்த கட்சியை திரும்ப திரும்ப களத்தில் போராடுவதற்கு தூண்ட வேண்டாம். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். ஏமா சூயாமா போட மாட்டேங்கிற? க்ளவுஸ் எங்கம்மா? என்னம்மா எங்க எடுத்து போட? க்ளவுஸ் எடுத்து போட. க்ளவுஸியா போடாத எடுக்கிறீங்க? ஏமா குப்பை அல்லாத இரு. க்ளவுஸ் போடாத அள்ளக்கூடாது, ஷூ போடாத அள்ளக்கூடாது. இல்லைம்மா ஷூ போடாத அள்ளக்கூடாது. கேட்குறோம். என்ன வேணும்? ரைட்டு. எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ? எவ்வளோமா கொடுக்குறாங்க? சம்பளம் வரல, இத்தனை வருஷமா நிரந்தரமா செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு தீர்வு இல்ல. கிளவுஸ் போடலையா, ஷூ போடலையா, அதெல்லாம் உங்களுக்கு கேட்க சொன்னாங்களா? ஷூ போடு. இல்லை இது போடுங்க, இது உங்கள் பாதுகாப்பு. உங்களை பாதுகாக்கிறது நாங்கள் அதை கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இதை போடுங்க. நிரந்தரப்படுத்த மாட்டேங்கிறாங்க. சூப்பர். ஒரு பவுண்ட் நகை 1,20,000 வந்துருச்சு. இந்த 12,000 சம்பளத்துக்கு என்ன பண்ண முடியும்? பஸ் கூட ஃப்ரீயா இருக்குது. என்ன விலைவாசி கம்மியா இருக்குது? பஸ்ஸுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இன்னைக்கே பேசுகிறேன். தரதில்லை. ரைட். நன்றிம்மா. அம்மா உங்களுக்கு இங்கே சானிடைசர் ஆபீசர் யாரு? சானிடைசர் ஆபீசர் இருப்பாங்களா உங்களுக்கு? யாரு கவர்மெண்ட் ஆபீசர் பேரு? ஆபீஸ்லயே கொடுக்குறது. சரி. ஆமா. மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநகராட்சி ஆணையருக்கும் என்னுடைய வணக்கம். சேலம் முழுக்க பணியாற்றக்கூடிய துப்புரவு தூய்மை பணியாளர்கள் எந்த விதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் அங்கங்கே வேலை செய்கிறத நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதை சேலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலம் மாநகரம் வடக்கு மாவட்ட சார்பாக மாவட்ட துணை செயலாளர் என்ற முறையில் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே ஆர்எஸ்கே நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எல்லாம் வணிக நிறுவனங்கள்கிட்ட மாதாந்திர முறையில், அது வாரத்தில் ஒரு முறையிலன்னு சொல்லி அவங்கக்கிட்ட டன் கணக்கில் குப்பைகளை எடுத்து அந்த கழிவை அப்புறப்படுத்துறதுக்கு மாதம் 20,000 30,000 வரைக்கும் வசூல் பண்ணி அவங்க தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு கான்ட்ராக்ட் லேபர் தான் யூஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸை இப்போ நம்ம அரசு மேற்பார்வையாளர்களும் பயன்படுத்துகிறாங்க, இந்த கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர்ஸும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே புகாராக கொடுத்துருக்குறோம் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு. தேர்தல் காரணமாக எங்களுக்கும் தொடர்ச்சியான வேலை, அவங்களுக்கும் வேலை இருக்குது, நாங்கள் அதை மறுக்கலை. அதெல்லாம் நீங்கள் உடனடியாக தீர்ப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த தினசரி வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்போ அம்மாப்பேட்டையில் நேற்று நான் மாடியிலேருந்து கேட்குறேன், ஏமா 2-3 பேரும் க்ளவுஸ் போடாமல் இருக்கிறீங்கன்னாங்க, நீங்கள் இருந்தால் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க.
இப்போ இதை நான் வீடியோ பண்ணியே போட்டுற முடியும். ஆனால் அவங்களையும் இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் தயவு செஞ்சு ஆர்எஸ்கே நிர்வாகத்தினுடைய அந்த மேலாளர் மணி என்பவரை கூப்பிட்டு அவர் ப்ரைவேட்டாக வந்து ஆளுங்களை சூப்பர்வைசர் தலைமையில் வந்து தனியார் நிறுவனங்கிட்ட வந்து வேலை செய்ய வச்சு அதன் மூலம் மாதம் பல லட்ச ரூபா பணத்தை வந்து சம்பாரித்து அதில் பங்கெடுக்கிற வேலையை மட்டும் தான் செய்கிறாரா, இல்லை இந்த சாமானியமாக வேலை செய்யக்கூடிய 12,000 மாதம் சம்பளம் வாங்கிட்டு பத்தலன்னு சொல்லி அவங்க கும்பிட்றாங்க. நான் உங்களுக்கு இப்போ அந்த வீடியோவாக ஒரு தோழர் அனுப்பியிருக்கிறாரு, நான் அதையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். இன்றைக்கி ஜங்ஷன் பகுதியிலேருந்து ஒரு தோழர் எனக்கு வந்து ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாரு, வீடியோ பண்ணி அனுப்பியிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சமூக நீதி பேரவை, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையுடைய மாநில துணைச் செயலாளர் தோழர் ஜான் பீட்டர் வந்து ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அதில் அவங்க வந்து புலம்புறாங்க, எங்களுக்கு எந்த விதமான உபகரணங்களும் கொடுக்கறதில்ல, சூப்பர்வைசர்களை சொல்லி குறை இல்லை, அந்த ஆஃபீஸ்லேயே கொடுக்கறதில்ல அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஆர்எஸ்கே நிர்வாகம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக வந்து இந்த கையில் அணியக்கூடிய கையுறையெல்லாம் கொடுக்கப்படுகிறதா, தலைக்கையாவது வந்து ஹெல்மெட் கவசம் கொடுக்குறாங்களா, காலில் ஏதாவது போட்டுக்கிறதுக்கு ஷூ செருப்பு ஏதாவது கொடுக்குறாங்களா, குப்பையில் இறங்கி வேலை செய்கிறோமே, குப்பையை அள்ளி கொட்டுறோமே, அதெல்லாம் கழிவுகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் தொற்று பட்டக்கூடியது, அதுக்கெல்லாம் பாதுகாப்புகள் கொடுக்குறாங்களா, அந்த தொற்று இல்லாமல் அல்லது அவர்களுக்கு எதுவும் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கான என்ன பாதுகாப்பு நடவடிக்கை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அறிவை கொடுக்குறாங்களா, அதுக்கான உபகரணம் கொடுக்குறாங்களாங்கிறதெல்லாம் மேற்பார்வை செய்யணும். ஆனால் இப்போ இந்த ஆர்எஸ்கே நிறுவனம் ஒரு வேளை வந்து இந்த ஒப்பந்தம் முடிய போகிற தருவாயில் இருக்கிறதுனால என்னமோ 100% மேலே அலட்சிய போக்கில் இருக்கிறாங்க. அந்த ஆர்எஸ்கே நிர்வாகத்தினுடைய மேலாளர் மணியை வந்து ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியல. நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்த உடனே அவர்கிட்டும் தகவல் சொல்லலான்னு கூப்பிட்டு ஃபோன் அடிக்கிறோம். அவர் வந்து 2 முறை ஃபோன் அடித்து எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர் திருப்பி கூப்பிட்டு பேசவே இல்லை. ஏற்கனவே அவங்க வந்து 56ன்னு நினைக்கிறேன் சரியா இருந்தால், அதில் சதாம்னு ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அப்புறம் இந்த சந்திரன் கவர்மெண்ட் சூப்பர்வைசரு, சத்யவேல்னு சொல்லி ஒரு சூப்பர்வைசரு, கான்ட்ராக்ட் சூப்பர்வைசரு, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் வந்து தனியார் நிறுவனங்களில் வந்து பணத்தை வசூல் பண்ணுறாங்க. அதில் ஒரு தம்பி போய் இப்படி இப்போ கான்ட்ராக்ட் லேபர்ஸ்லாம் பயன்படுத்தி தனியார் நிறுவனத்தை வேலை செய்ய வச்சு பணத்தை வாங்குறீங்களே, மாதம் நீங்கள் 30,000 வாங்கும்போது அதில் ஒரு 10,000 ரூபா இந்த கான்ட்ராக்ட் லேபருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்க போய் தான் அவனை வேலையை விட்டே வந்து மணி தூக்குறாரு. திரும்ப வந்து அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் செய்யப்படுது. சார்ட் அவுட் செய்யப்பட்டோன்னா திரும்ப அவரை மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு அமர்த்திக்கிறாரு. அப்போ இந்த மணி மேலாளர் மணி வந்து இந்த பிரைவேட் நிறுவனங்களில் வாங்குற வசூல் அந்த பணத்தை அவருக்கு பங்கு சேர்ற விஷயத்த வெளியில் யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவரை வேலையை விட்டு நிறுத்திடுறாரு. அதன் பிறகு அவர் யாரோட சம்மர் செஞ்சு திரும்ப மறுபடியும் அவனை வந்து அடுத்த நாள் வேலைக்கு சேர்த்துக்கிறார். அவனை வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி நாங்கள் கேட்குறோம், அப்போ சேர்த்துக்கிறார். வேலைக்கு நிறுத்தின பையன் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன், அவனை வேலைக்கு முதல்ல 1 வருஷத்துக்கு மேலே சேர்த்துக்கல மணி. என்ன காரணம்னு தெரியல. இப்போலாம் பார்க்கும்போது இவருக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிற நமக்கு தெரிய வருது. 1 வருஷத்துக்கு மேலே நிறுத்திடுறாரு. அதே மாதிரி அம்பேத்கருக்கு தம்பி நிறுத்திடுறாரு. இதெல்லாம் வந்து எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டில் வருங்க, நீங்கள் பொய்யான காரணம் சொல்லி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி நான் வந்து சமூக வலைத்தளங்கள் இதே மாதிரி வந்து நிர்வாகத்துக்கு ஒரு வீடியோ போட்டு பேசுறதுக்கு பிறகு, அம்பலப்படுத்துறதுக்கு பிறகு அவர் வந்து என்னிடம் வந்து அந்த வீடியோவை நீக்குங்க, நான் வந்து அவரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கேட்டுக்கிறார். வேறு வழி இல்லாமல் நம்ம சரி யாரையும் எங்களுக்கு வந்து காயப்படுத்தணும் பாதிப்பு ஏற்படுத்தணும் நோக்கம் கிடையாது, ஆனால் பாதிப்பு நடக்குதுன்னு சொன்னால் அதை சரி செய்யறதுக்காக நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு நியாயமாக கேள்வி கேட்டதுக்கு பிறகு அந்த காணொலி முதல் முறையாக நான் நீக்கினேன். உடனே 2 பேரும் வேலைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்கள பயங்கரமான டார்ச்சர் பண்ணி 2-3-4 மாதத்துக்கு மேலே அவங்க எந்த வார்டும் கொடுக்காம நைட்டு பகலும் அவரை ஃபாலோ பண்ண வச்சு ஃபோட்டோ போட வச்சு பல்வேறு வேலைகளை வந்து கொடுத்தாரு. சூப்பர்வைசருங்கிற சம்பளத்தை கொடுக்காம நார்மலாக வந்து ஒரு பணியாளர் சம்பளத்தை தான் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் அதை மாறிச்சான்னு தெரியல. திரும்ப அவங்க எனக்கு தொடர்பு கொள்ள நாங்கள் அதை பற்றி பேசுகிறேன். அந்த மேலாளர் மணி வந்து சூப்பர்வைசர்களை வச்சு பணம் வசூல் பண்ணுறத ஒத்துக்கிற ஆளுங்களை கூட வச்சுக்கிறாரு. இப்போ சதா மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வருது. கடைசியாக சொல்லும்போது இந்த பெண்கள் எல்லாம் பழி வாங்குறான், அவன் வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறான், இதே சேம் குற்றச்சாட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சார், நான் சாதாரண நான் வேலையை விட்டு நீக்கிறேன்னு சொல்லி என்னை வச்சுக்கிட்டே கான்ஃபரன்ஸில் கடுமையாக பேசுகிறாரு. எல்லாம் நடிப்புங்கிறது பின்னாடி தெரிய வருது. இது வரைக்கும் மேனேஜரை வந்து என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா, இந்த சூப்பர்வைசர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எந்த உபகரணங்களும் கொடுக்குறங்கிற குற்றச்சாட்டையோ, அவங்க வந்து எந்த விதமான வேலையும் செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையோ, தனியார் நிறுவனங்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்துக்கிறாங்க, பொதுமக்களுக்கு வேலை செய்யறது இல்லை, தனியார் நிறுவனங்கிட்ட வேலை செஞ்சு அது மூலமாக பணம் ஈட்டுற வேலையை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்குறாங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் யார்கிட்ட முன்வைக்க முடியும்? ஒரு மேலாளர் பொறுப்பு இல்லாமல் ஃபோன் எடுக்காமல் சுற்றிட்டு தெரிஞ்சாங்க யார்கிட்ட குற்றச்சாட்டு வைக்க முடியும்? அப்போ நாங்கள் மாநகராட்சி ஆணையிட்ட அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். தயவு செஞ்சு இதெல்லாம் நேரில் வாங்க. பாதிக்கப்படுறவங்க வந்து தூய்மை பணியாளர்கள், குறிப்பாக பெரும்பான்மையாக அருந்ததியர் மக்கள், ஆதிதிராவிட மக்கள். அதனால் ஆர்எஸ்கே நிறுவனம் தனிப்பட்ட முறையில் லாபம் ஈட்டுவதற்காக அவர்கள் செய்கிற வந்து அந்த சூதாட்டத்தில், அவங்களுடைய சதித்திட்டத்தில் பட்டியல் சமூகத்தை பழிவாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்.
உடனடியாக இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது தூய்மை பணியாளர்களாக பணி செய்யக்கூடிய 60 வார்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கை கிளவுஸு, காலுக்கு ஷூவு, இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் கொடுக்கணும். அவங்கள நேரடியாக குப்பை அள்ளுறதை வந்து அவங்க வந்து அள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும். அப்படி மீறி அவங்க எப்படி அவங்க மீறி அள்ளுறாங்கனாக்க அள்ள விடாமல் தடுக்கணும். அதை கோழி கழிவுகள் ஒரு கடையிலேருந்து வாங்குறாங்க. அதை வாங்கும்போது வெறுங்கையில் வாங்குறாங்க. ரத்தமெல்லாம் சொட்டுது. அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்க மாட்டாங்களா? அவங்களே அவங்க பாதுகாப்பாக வாழ வேண்டாமா? இந்த வாங்குற 12,000 சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு 1,20,000 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. அந்த காணொலி நான் போடுறேன் பாருங்க. நீங்கள் பட்டியல் சமூகத்தினர் வந்து ஏற்கனவே இந்த தூய்மை பணியாளர் வந்து அவங்க வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. அவங்க குழந்தைங்களுக்கு முறையான கல்வி கொடுக்க முடியல. அவங்க ஏற்கனவே சம்பளத்தை வைத்து கொடுங்க, எங்களை வந்து நிரந்தரமாக்குங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்நாள் கோரிக்கை நிறைய இருக்குது. தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குற அளவுக்கு கோரிக்கை இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் சில நபர்களோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய வருமானத்தை மட்டுமே பார்த்துக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு மக்களுக்காக கோரிக்கை வைக்கக்கூடிய எங்களை போன்ற வந்து நிர்வாகிகளுடைய தொலைபேசி கூட எடுக்காம இந்த குற்றச்சாட்டு வந்தால் நான் வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்ன அதே சதாமு, அதே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அப்படி தான் நீடிக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி அதே வேலையை திரும்ப பண்ணிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, இந்த தூய்மை பணியாளர் கொண்டு போய் பிரைவேட்டில் அடமானம் வச்சு அங்கே வந்து அவங்களுக்கு மாதம் அவங்களுக்கு வருமானத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க. அதில் இந்த தூய்மை பணியாளருக்கு எந்த பங்கும் கிடையாது. மேற்பார்வையாளரும் மணியும் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதையெல்லாம் தொடர்ந்து வேடிக்கை பார்க்குமா மாநகராட்சி நிர்வாகம்? மாநகராட்சி ஆணையாளர் தயவு செஞ்சு இந்த ஆர்எஸ்கே நிறுவன மேலாளரை கூப்பிட்டு அத்தனை சூப்பர்வைசரையும் நிற்க வச்சு பாடம் எடுக்கணும். தனியார் நிறுவனங்களுக்கு இல்லீகலாக வேலை பார்க்காதீங்க, பொதுமக்களுக்கு வேலை பாருங்க. கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதுங்கிறது பொதுமக்களுக்கு வேலை செய்வதற்கு தான். தனியார் நிறுவனங்களுக்கு வணிக நிறுவனங்களுக்கோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் ஆதாயம் தேடுறதுக்காக ஒப்பந்தம் கொடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யணும். இனி வரும் காலங்களிலும் மாநகராட்சி எக்காரணம் கொண்டும் குறைஞ்சபட்ச உண்மைத்தன்மையை உத்தரவாதப்படுத்தணும். பொதுமக்களுக்கு உண்மையாக வேலை செய்யக்கூடிய இந்த நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் ஒப்பந்தத்தை அளிக்க வேண்டுமே தவிர மற்றபடி வந்து தனியார் நிறுவனங்களோடு வந்து ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பணம் ஈட்டுவதற்கான வேலையை பார்க்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் தரக்கூடாது. இத்தகைய மணி போன்ற மேலாளர்களை வந்து உடனடியாக அவருடைய அந்த உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்து அவரை வந்து பணியில் விட்டு நிரந்தரமாக அவர் வந்து நீக்கணும். அதற்கு பதிலாக நேர்மையாக மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஆட்களை வந்து மேலாளர் நியமிக்கணும். இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். மக்களுக்கு நேர்மையாக இல்லை, வணிக நிறுவனங்களோட ஒப்பந்தம் செஞ்சால் தனிப்பட்ட முறையில் அவங்க போய் அந்த வணிக நிறுவனங்களோட கான்ட்ராக்ட் போட்டு அவங்க ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டோம். மாநகராட்சியின் பெயரால், மாநகராட்சி ஒப்பந்தத்தின் பெயரால் இந்த வேலையை அவங்க செய்யக்கூடாது. இன்னொன்று, சேஃப்டியாக தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறத மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவாதப்படுத்தணும். அதை உத்தரவாதப்படுத்துங்கிறத நாங்கள் நம்புகிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியை திரும்ப களத்தில் போராடுவதற்கு தூண்ட வேண்டாம். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். ஆளும் அரசோடு எங்களுக்கு முரண்பாடை நீங்கள் போலியாக உருவாக்க வேண்டாம் என்று நான் மாநகராட்சி ஆணையரையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சேலம் வடக்கு மாவட்டம். ஜெய்ஹிந்த்.